எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் உங்களுக்கு முதல்ல இருக்கணும். இரண்டாவது தான் உங்க படிப்பு, உங்க திறமை, உங்க தாளந்து, உங்க காசு, உங்க பணம், உங்க சொத்து சுகம் எல்லாம் அவருக்கு அப்புறம் தான். உங்க வேலை அவருக்கு அப்புறம் தான். முதல்ல என் தேவனை கர்த்தரை உங்களுக்கு முன்னாடி நிறுத்தணும். எல்லாவற்றிலும் அவரை முன்னாடி வைக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் போதுதான், அந்த கிருபை உங்களை பின்தொடரும் போதுதான் இந்த உலகத்துல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். மறுமையிலே அவரோடு கூட போக வேண்டும் என்றால் இம்மையிலே நீங்கள் தேவனோடு கூட வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே.